I can face tomorrow just because He lives. Amen. ஜான் ஜெபராஜ் பண்ணின காரியத்திற்காக அவரோட மனைவி அழுது கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதற்காக தான் இப்படிப்பட்ட நிலைமை வந்துவிடக்கூடாது தான் ஜான் ஜெபராஜ் ஒரு கள்ளப்போதகன், அவன் பிசாசினால் செயல்படுகிறான், விசுவாசிகளையும் ஜாக்கிரதையாக இருங்கள் நாங்கள் எச்சரித்து கூறிக்கொண்டிருந்தோம். அதைத்தான் வேதாகமும் எல்லா இடத்துலையும் எச்சரிக்கிறது. ஆட்டுத்தோலை பொறுத்து கொண்டு ஓனாய் வருங்கிற அந்த எச்சரிப்பு வேதத்தில் உள்ளது. ஆனால் நாங்கள் குறை சொல்கிறோம் என்று நிறைய போதகர்களும் ஊழியக்காரர்களும் கூறிக்கொண்டிருந்தார்கள். அப்படின்னா அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு அந்தி கிறிஸ்துவாக இருப்பார்கள்? அந்த வீடியோவை பண்ணி பார்த்துட்டு வாங்க. குறை சொல்ல மாட்டேன், நான் குத்தம் சொல்ல மாட்டேன், மத்தவங்க தலையில கொட்ட மாட்டேன் ப்ரோ. இப்படி நல்லா பாட்டு படிச்சவரோட தலையிலே இப்ப கொட்டிட்டு இருக்காங்களே. ஆமா அபி, நான் உன்கிட்ட உனக்கு கேட்கணும்னு நினைச்சேன். இந்த ஊழியக்காரங்க எல்லாம் குறை சொல்றாங்கல்ல, அவர் இது பண்ணி இருக்க கூடாது, இது பண்ற தப்பு, அவர் விழுந்துட்டாரு, அந்த மாதிரி தவறான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி அவங்கள குறை சொல்லி மட்டப்படுத்துறாங்கல்ல. இந்த வீடியோவில் பாடின இந்த பெண்ணோடைய புருஷன் இவளை விட்டுட்டு ஓடிட்டான்னா இப்படி இந்த பெண்மணி சமூக வலைத்தளத்தில் பாடிக்கொண்டு இருப்பாளா? அப்படின்னா குறை சொல்கிறது வேறு, எச்சரிப்புங்கிறது வேறு. அதை வேதாகமும் நிறைய கான்டெக்ஸ்ட் இருக்குது. ஏனென்றால் வேதாகமத்தில் எத்தனையோ இடத்தில் ஆட்டோத்தொலை பொறுத்து கொண்டு ஓனாய் வரும், கள்ள தீர்க்கதரிசிகள் எச்சரிக்கையாயிருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள், விழித்திருங்கள், நிலைத்திருங்கள்ங்கிறத எச்சரிப்பை கொடுத்துட்ருக்கு. ஆகையால் இந்த எச்சரிப்பை கொடுப்பதுக்கும் குறை சொல்வதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது தெரியாமல் குறை சொல்லாதீங்கன்னு இந்த பெண்மணி பேசி கொண்டு இருக்கிறது இந்த பெண்மணி ஒரு மிகப்பெரிய அந்தி கிறிஸ்து. இந்த பெண்மணியை மட்டும் நான் கூறவில்லை, இவர்களை போன்ற நிறைய பேர் சமுதாயத்தில் குறை சொல்லாதீங்கன்னு சொல்கிறாங்கல்ல. இவங்களுக்கு நீங்கள் ரொம்பவும் விசுவாசிகளை ஜாக்கிரதையாக இருக்கணும். இது எல்லாமே ஒரு ஈவில் ஸ்பிரிட். இந்த ஈவில் ஸ்பிரிட் மூலமாக தான் அவங்க குறை சொல்லாதீங்கன்னு பேசி கொண்டு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த மாதிரியான ஸ்பிரிட்ஸ்க்கு நீங்கள் ரொம்ப விசுவாசிகளே ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்காக நிறைய பேர் குறைய சொல்லலைன்னு நான் சொல்லலை. நிறைய பேர் சமூக வலைத்தளத்தில் இயேசு கிறிஸ்துவ நாமத்தை வைத்து குறை சொல்லிக்கொண்டு அது நிமித்தமும் வீடியோவை போட்டுக்கொண்டு அது நிமித்தமும் சமூக வலைத்தளத்தில் சம்பாதித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி ஒரு கட்டமுக்காரர்களும் இருக்கிறார்கள். அவர்களை குறித்தும் என் சேனலில் வீடியோ வரும். ஆனால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அதனால தான் வேத வசனம் கூறுகிறது. இந்த வசனத்தை வாசிங்க. அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அப்படின்னா அந்த கனி காண்பித்து கொடுத்துரும். அது நல்ல மரம் நல்ல கனியை குடிக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை தான் கொடுக்கும். ஒரு அத்தி மரம் ஒரு பாய்சன் கொடுக்குற கனியை கொடுக்குமா? கொடுக்காது. அத்தி மரம்னா அத்திப்பழத்தை தான் அது கொடுக்கும். அப்போனா அந்த கனியை வச்சு நீங்கள் சமூக வலைத்தளத்தில் நிறைய பேர் குறை சொல்லி சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள், புரண்டு பேசி சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி குறை சொல்லாதன்னு பேசி இதை மட்டும் பாடி இப்படி சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு இடத்தில் பார்த்தோன்னா ஜான் ஜெபராஜ் போல பிரபலமாகணும் என்று கூத்தாட்டம் போட்டு சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் அசுத்த கூட்டங்கள். அதைத்தான் நான் கூறினேன். வேதம் பேலன்ஸ்டாக எழுதப்பட்டிருக்குது. அதாவது கள்ள தீர்க்கதரிசிகளை எச்சரிக்கணும், அவருடைய அன்பை குறித்து சொல்லணும், அவருடைய ஆசீர்வாதத்தை குறித்து பேசணும், அதுக்கப்புறம் நமக்கு உலகத்தில் பாடுகள் உண்டு அதை குறித்து பேசணும். இப்படி எல்லாம் கலந்த ஒரு கலவை தான் வேதம். அது அப்படி பேலன்ஸ்டாக இருக்கணும். ஏதோ ஒன் லைனில் மட்டும் போகிறது அது தவறானது. ஒரே ஐஸ்வர்யம் ஆசீர்வாதமும் போகிறது தவறு. அதுக்காக ஆசீர்வாதம் இல்லைன்னு வேதம் கூறலை. நீங்கள் பாடுபடணும்னு சொல்லுங்க, அதுக்காக நீ பாடுக்குள்ளேயே கிடக்கணுங்கிறது வேதம் கூறலை. வேதம் பேலன்ஸ்டாக எழுதப்பட்டிருக்கு. இந்த பேலன்ஸ்டை விட்டுட்டு யார் பேசி கொண்டிருக்கார்களோ குறை சொல்லாதன்னு சொல்கிறவங்க ஓவராக அதில் போகிறதும், குறை சொல்லிக்கொண்டே நிறைய பேர் செஞ்சு கொண்டு இருக்காங்க. அது பண்ணுறதும் புறன்பட்டு பேசுகிறது எல்லாமே தவறு. இவங்க எல்லாருமே யார் மூலமாக பேசி கொண்டிருக்காங்க? அசுத்தாவி மூலமாக பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் விசுவாசிகளே. அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். இவங்ககிட்ட யார்ட்டையும் நீங்கள் சிக்கிக்கொள்ளாதீங்க. ஏன்னா இவங்க வர்றது மெயினாக எதற்காகனா பணம். உழைக்கக்கூடாது. அதான் பவுல் சொல்லுகிறார், வேலை செய்யாதிருப்பேன் சாப்பிடாதிருக்க கடவுன்னு. ஒரு வேலை செய்யணும்னா ஒரு பெயிண்டர் பெயிண்ட் பண்ணணும்னா ஒரு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கஷ்டப்பட்டு பெயிண்ட் அடித்து ஒரு 850 ரூபா சம்பளத்தை வாங்கிட்டு போவார். ஆனால் இதெல்லாம் அப்படி கஷ்டப்படாமல் இருந்துக்கிட்டு தங்களோட அழகை காண்பித்து, தங்களோட முக அழகை காண்பித்து, தாங்க ஒரு சமூக வலைத்தளத்தில் ஒரு பிரபலத்தை ஆகி இயேசு கிறிஸ்து நாமத்தை வீணில் வழங்கி இவங்க பணம் சம்பாதிச்சு கொண்டிருக்கிறாங்க. இவர்கள் அத்தனை பேருக்கும் எரிநரகம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அதனால் வேதாகமம் கூறுகிற அந்தி கிறிஸ்து புறமதஸ்தவன் கிடையாது, புறமதத்தான் கிடையாது. வேதம் கூறுகின்ற அந்தி கிறிஸ்து இவர்கள் தான் அந்த அந்தி கிறிஸ்து என்பதை தான் வேதாகமும் நமக்கு நிட்டமும் தெளிவுமாக சுட்டி காட்டுகின்றது. விசுவாசிகளே ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்க. இவங்க யாருக்கும் நீங்கள் காணிப்பையும் அனுப்பாதீங்க. இவர்கள் தான் அந்தி கிறிஸ்து. 1 யோவான் 3:1 வாசிங்கள். பிதா நம்மை மிகவும் நேசித்தார், நாம் தேவனின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். அப்படின்னா வேதாகம் தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கப்பட்டோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்க வேணும் அப்படின்னு வேதவசனம் கூறுகிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேதாகமம் கொடுன்னு சொல்லும்போது நம்ம கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். ஆனால் இங்கே தான் நாங்கள் ரொம்ப ஆழமாக சிந்திக்கணும், நிதானமாக சிந்திக்கணும். இவங்க யார் தேவனுடைய பிள்ளைகள்?
அதை முதல்ல நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சும்மா வந்து இயேசு கிறிஸ்து நாமத்தை வீணில் வழங்கிக்கிட்டு இயேசு கிறிஸ்து நாமத்தை வந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள்னு நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி எடுத்துக்கிட்டு நீங்கள் அவங்ககிட்ட போய் ஏமாந்தீங்கன்னா நீங்கள் தான் ஏமாற்றப்படுவீங்க. அதையும் விசுவாசிகளே புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது கடைசி காலமாக இருப்பதினால் பிசாசுகளே டைரெக்டாக வந்து நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள்னு இந்த உலகம் பூராக வந்து காண்பித்து கொண்டு இருக்கிறது. எப்படி என்றால் கிறிஸ்துவின் நாமத்தை வழங்கி கொண்டு தான், கிறிஸ்துவ நாமத்தை பிரசங்கம் பண்ணி கொண்டு தான் பிசாசே வந்து டைரெக்டாக தேவனுடைய பிள்ளைகளாக காண்பித்து நடித்து கொண்டு இருக்கின்றன. இப்படிப்பட்ட கால சூழ்நிலையில் நாம் இருப்பதினால் நீங்கள் கொடுப்பது யாருக்குங்கிறத ரொம்பவும் நிதானித்து கொள்ளுங்கள். இப்போ தவறாக நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சாபம் தான் வரும். அதையும் விசுவாசிகளை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கரெக்டான நபருக்கு கொடுக்கும்போது தான் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படி பிசாசானவன் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள்னு காண்பித்து ஏமாற்றின சிலரை குறித்து நம்ம அந்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்ப்போம். அதில் முதலாவது மோகன் சி, அப்புறம் பால் தினகரன், இப்பொழுது ரீசெண்டாக ஜான் ஜெபராஜ். இவரும் இப்போ எவ்வளோ பெருதாக வளர்ந்து கொண்டு இருக்கிறார் என்பதை அவங்களுக்கு தெரியும். அதாவது வளர்ந்து கொண்டு இருக்கிறது எதுலனா சொத்து மதிப்பில். இதில் முதலாவது இப்போ மோகன் சியை குறித்து நாம் வந்து பார்ப்போம். இவர் எவ்வளோ பெரிய ஒரு கோடீஸ்வரராக இருக்கார், இவருடைய சொத்து மதிப்பு எவ்வளோங்கிறத பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது பால் தினகரனும் உங்களுக்கு தெரியும் உங்கள் குடும்ப சொத்து எவ்வளோங்கிறத. ஆனால் இவங்களுக்கு கொடுத்த நபர்களை நீங்கள் என்றைக்காவது சர்வே பண்ணி பார்த்துருக்கீங்களா? வேணால் ஒரு சர்வே எடுத்து பாருங்கள். இவர்கள் கொடுத்தவர்கள் அத்தனை பேரும் கீழே தான் போயிருப்பாங்க, அவங்க ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் வாங்கின இவர்கள் எப்படி இருக்கிறார்கள்னு பார்த்தீங்களா? இதுதான் பிசாசின் தந்திரம் விசுவாசிகளே. ஆதலால் இப்படி ஏமாற்றி சொத்து சேர்ப்பவர்கள் எப்படி தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பார்கள்? இவர்கள் யாரும் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. இவர்கள் அத்தனை பேரும் பிசாசினுடைய பிள்ளைகள் விசுவாசிகளே. இவரே ஃபோனில் அந்த வீடியோ எல்லாத்தையும் காமிச்சு பாருங்கள், நம்ம பாஸ்டர் என்ன பண்ணுறாரு பாருங்கள். அது ஒரு பெரிய ஆபாசமான வீடியோவும் கிடையாது. இப்பொழுது ஓநாய்கள்கிட்ட இருந்து ஆட்டுத்தோல் கலற்றப்படுகிறதை விசுவாசிகள் கண்டுபிடித்ததனால் தாங்கள் உண்மையான ஆடுதான்னு ஜான் ஜெபராஜ் பேசுனதை நீங்கள் அறிவிங்க. அது ஆபாசமானதே கிடையாதான். அதாவது விசுவாசிகளே நீங்கள் பேசிக்கை புரிஞ்சு விடுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தை வச்சுட்டு கூத்தாட்டம் போடுறத வச்சு உங்களுக்கு தெரிய வேண்டாமா இவர் வந்து ஒரு ஓநாயின்னு? அப்படின்னா இப்போ ஆபாச படம் ஆபாசம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அது மோசமானது தான். அதை விட மோசமானது இயேசு கிறிஸ்து நாமத்தை வைத்து கூத்தாட்டம் போட்டது. அதனால் இது வந்து ஆபாச இது கிடையாதுன்னு இவர் சொல்கிறாரு. இவர் இயேசு கிறிஸ்து நாமத்தை வச்சு கூத்தாட்டம் போடுவது எவ்வளோ பெரிதான ஒரு மோசமான பாவம், அதை இவர்கள் முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் வேதாகமம் கூறுகிறது, அவருடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை அவர் தண்டியாமல் விடார். அவர் விபச்சாரனை கூட தண்டியாமல் விடார்னு அவர் சொல்லலை. ஆனால் அவரோட நாமத்தை எவன் வீணியில் வழங்குறானோ அவன் செத்தான், அவன் தொலைஞ்சான் என்று வேதம் வந்து கூறுகிறது. ஆதலால் ஆபாசத்தை விட இவர்கள் பண்ணுவது வந்து மிகப்பெரிய தண்டனைக்கு நேராக இவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதில் அந்த வீடியோவை கேட்கின்ற ஒவ்வொருத்தரும் தயவு கூர்ந்து நீங்கள் இதில் வந்து மனம் திரும்பிடுங்க. எத்தனையோ மீட்டிங்கில் எனக்கு போட்ட சால்வை உங்களுக்கு நான் போட்டு உங்களை கூட வச்சு ஊழியத்தில் நான் படித்து கொடுத்து எப்படி பிரசங்கம் பண்ணணும், எப்படி அனாயிண்டிங்கில் நடத்தணும், எப்படி டெலிவர் பண்ணணும், எப்படி ஹீல் பண்ணணும் நான் சொல்லிக் கொடுத்தே நீங்கள் எனக்கு கொடுத்த பாடம் தானடா. அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் என் கூட இருந்து என் காசு பணம் என் பேர் புகழ் தான் உங்களுக்கு அவ்வளோ எரிச்சலை உண்டு பண்ணியிருக்கு, உங்களுக்கு பொறாமையை உண்டு பண்ணியிருக்கு. அப்படி தானே? என்னது எப்படி டெலிவரி பண்ணணும், எப்படி ஹீல் பண்ணணுங்கிறத ஜான் ஜெபராஜ் வந்து கற்றுக் கொடுத்தாராம். அது கற்றுக் கொடுக்கல. எப்படி ஏமாற்றணுங்கிறத ஜான் ஜெபராஜ் வந்து கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. இப்போ அதை அவர் எடுத்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ இவருக்கு முதலாளியானோன்னா இவருக்கு கோபம் வருது. மொத்தத்தில் இதில் வந்து 2 பேரும் திருடர்கள் இப்போ பணப்பை யாருக்கு வேணுங்கிறதுல ஒரு சண்டை விசுவாசிகளே. அதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த மாதிரி திருடர்கள் கையில் வந்து சிக்கிக்கொள்ளாதீங்க. அதனால் இவர்கள் எல்லாம் சால்வையை போடுறது எதற்கு? எல்லாமே உங்களை ஏமாத்துறதுக்கு. எவன் சால்வையை வந்து போடுறானோ அதிலே நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க, அவங்களை வந்து ஏமாத்துறான். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுன்னு தான் வேதம் வந்து கூறுகிறது. I can face tomorrow just because he lives. Amen. சரி விசுவாசிகளே, இந்த வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம். இப்போ இந்த அம்மா அழுறாங்கன்னு சொல்லி உடனே இந்த அம்மா மேலே பரிதாபப்பட்டுட்டு இந்த அம்மா பின்னாடி போயிடாதீங்க. எல்லாருமே வந்து ஏமாத்துறது தான். இந்த அம்மா முதல்ல உண்மையாக இருந்தானே அவன் ஏமாற்றிட்டு போயிருக்க மாட்டான். அதனால் 2 பிரச்சனைகள் வந்து 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குது. அதனால் 2 பேருமே ஏமாற்றுகிறவள் தான். அதனால் இந்த அம்மா அழுதானோன்னே இந்த அம்மா உத்தமர் நல்லவர்னு பின்னாடி போயிடாதீங்க, ஜாக்கிரதை.